வணக்கம். இது வெற்றிமுரசின் செய்திகளோடு நான் நவரத்னம் சுரேஷ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சிக்கு நீதிமன்றம் தடையுத்தரவு. வடக்கு கிழக்கில் தடையுத்தரவும் மீறி மக்களுக்கு கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பிரதேசத்தில் கஞ்சி காய்ச்சிய குற்றச்சாட்டில் 2 பெண்கள் உட்பட 3 கைது. மீண்டும் விரிவான செய்திகள். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த வாரம் யுத்தத்தால் உயிர் நீத்த மக்களை நினைவு கூறும் வாரமாக இருக்கின்றது. இதனை நினைவு கூறும் வகையில் மக்களுக்கு கஞ்சி பரிமாற்றப்படுவது வழக்கமாகும். இதனை தடுக்கும் வகையில் போலீஸ் நீதிமன்ற தடையுத்தரவை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை திருகோணமலை பிரதேசத்தில் 2 பெண்கள் உள்ளடங்கலாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. 18ஆம் தேதி வரைக்கும் இந்த இறுதி நாட்களிலே எங்களுடைய மக்கள் சந்தித்த பேரவலங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதி நாட்களிலே எப்படியாக கஞ்சிக்கும் கஷ்டப்பட்டு கஞ்சி மட்டும்தான் உணவாக கிடைத்து எங்களுடைய மக்கள் உண்டார்கள் என்பதை அந்த கஞ்சி பரிமாற்றம் மூலமாக நாங்கள் செய்கிறோம். இது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இதன் மூலமாகத்தான் நாங்கள் உலகத்து மக்கள் அனைவருக்கும் இந்த நாட்களை நினைவு கூறுவதற்கும் என்ன இந்த நாட்களிலே நிகழ்ந்தது, மிக கோரமான படுகொலைகள் நிகழ்ந்தன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு தருணம். அதனை ஒரு ஆர்ப்பாட்டமாக அல்லது ஒரு எதிர்ப்பு கோஷமாக செய்யாமல் உணர்வுபூர்வமாக ஒரு அடையாள நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அதனை செய்கிறோம். அப்படி செய்வதை தடுக்கும் முகமாக சம்பூரிலே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுகளை பெறும்படியாக போலீசாருக்கு அறிவுறுத்தல் கொடுத்தது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு சரித்திர நிகழ்வை கஞ்சி பரிமாற்றம் மூலம் செய்கிற ஒரு நிகழ்வை இப்படியாக தடுக்கும்படியாக நீதிமன்ற உத்தரவுகளை கோரி போலீசாரிடத்திலே வழக்குகளை தாக்கல் செய்யும்படியாக போலீஸ் மேலிடத்திலே இருந்து அல்லது அரசாங்க அமைச்சர்களிடத்தில் இருந்து ஜனாதிபதியிடத்தில் இருந்து உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருந்தனவா என்கின்ற கேள்வி எழுகிறது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கான தடை உத்தரவு வழங்கப்பட்டிருந்த போதிலும் இத்தடை உத்தரவை மீறி வடக்கு கிழக்கு பகுதிகளில் மக்களுக்கு கஞ்சி பரிமாற்றப்பட்டதை எம்மால் காண முடிந்தது.
பரவாயில்ல. ரோட்டா தானே கொடுக்கலாம், இது கொடுக்கலாது. Road is clear, the passengers are going, we are not disturb any people, any vehicle. We are in our விளம்பர சைடுல மேடி செலிப்ரேட் பண்ணிக்கலன்னா பண்டே கப்ல கொடுத்தவங்க ஏப்ரன் கட்டி இல்லன்னா கேப் கோட் இல்லன்னா வெறும் கையில நான் என்ன கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். இது சூழல பாருங்கண்ணா மோட்டோ போட் பியோ பண்ணப்பட்ட போட்டோ போட் இது வந்து இது கத்தானே, அதை நாங்கள் அதை கொண்டு வரோம். சரி, உங்களுக்கு சட்டத்துக்கு செய்யலாம். சரி You see your documents, if it doesn't matter, no? That is your choice. Do you want the country? Doesn't matter.